அண்ணே ஆட்டோ வருமாண்ணே? டீ நகர் போகணுண்ணே. போலாம் சார். 200 விடுங்க சார். பரவாயில்லண்ணே, அதுண்டா போனோம். வாங்கண்ணே போலாம். இந்த மச்சான் எதுவும் போகலையே. இப்பதான் மச்சான் சாரி போயிட்டு வந்தேன். சாப்பிட்டே இல்லையாடா? இந்த மச்சான் உள்ள ஒரு பேக் இருக்கு. காசு இப்பதான் ஒரு கஸ்டமர் டீ நகர்ல விட்டு வந்தா ஒரு போன் பேசினே போயிட்டு வர்றான். அவரு தான் பேக் குடுத்துட்டு வந்துடுறேன். இறங்குடா. டேய் இருடா, ஒரு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்புறம் குடுக்கறதா என்ன முடிவு பண்ணுவோம். டேய் அடுத்தவங்க பேக திறந்து பாக்குற தப்புடா. அவர் டீ நகர் பஸ்ல இருந்தா விட்டு நான் குடுத்துட்டு வரேன். இறங்குடா. டேய் இருடா, முதல்ல பேக் என்னைக்கும் திறந்து பாக்கலாம். டேய் மச்சான் காசு இருக்குடா. இதே திருப்பி கொடுக்கணும் பாக்குறியே, அதுக்கு பாதி எடுத்துக்கலாம்டா. டேய் அதெல்லாம் தப்புடா. அவரு எதுக்கு இந்த காசு எடுத்துட்டு போறோ, என்ன எமர்ஜென்சியோ அதெல்லாம் தப்புடா. நீ எதுக்கு நான் குடுத்துட்டு வரேன். டேய் இருக்கிற கஷ்டத்துக்கு கடவுளா பார்த்து கொடுத்துறா நமக்கு. இது இதே கொடுக்கணும்ன்ற நம்மளே வச்சுக்கலாம்டா. டேய் அதே கடவுள் தானே அவருக்கும் கொடுத்துறாப்புல. என்ன எமர்ஜென்சியோ இதே ஒரு 10 ரூபாய் நீ மிஸ் பண்ணிட்டா என்ன கதற அவ்வளவு பணத்தை மிஸ் பண்ணிட்டு போயிடறாப்புல. அவர் எப்படி வேதனை போடுவாரு. தப்பு மச்சான். இந்த காசை வச்சு நம்ம எத்தனை நல்லா வந்துட போறோம். அதே காசை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா அதே கடவுள் நம்மள கொடுக்க சொன்ன மாதிரி அவரு நினைச்சுப்பாரு. புரியுதா? இறங்கு மச்சான். நீ சொல்றது கரெக்டா மச்சான். உங்களுக்கு அது காசு எனக்கு நினைக்காது. அவர்கிட்ட வேண்டியதை கொடுத்துடலாம். கொண்டிடு மச்சான்.